1990களில் ரசிகைகளோட அபிமான நடிகராக விளங்கினவர் நடிகர் ரஹ்மான். அவருடைய திரை பயணத்தை பற்றி நம்ம திரைக்கடலுக்காக பிரத்யேகமாக பகிர்ந்துக்கிட்டாரு. அதை பார்க்கலாம். பயப்படாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க. இது சும்மா ஓவரால் மேக்கப் தான். நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன்னா யூஸ்வலாக வெறும் ஒன்லி நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் நான் பண்ணுறது கிடையாது. எனக்கு அந்த கேரக்டர் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ், என்னால் இது பண்ண முடியும். இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது பாசிட்டிவ் கேரக்டர், நெகட்டிவாக இருந்தால் அந்த அளவுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, இது அர்த்தம் இருக்கா அந்த கேரக்டர். சும்மா வில்லனாக நான் பண்ணுறது கிடையாது. ஐ ஃபர்ஸ்ட் லுக் அட் மை செல்ஃப் as an actor because ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில், பாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில் கூட ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவும் பண்ணுறாங்க, பாசிட்டிவும் பண்ணுறாங்க. சவுத்தில் இன்னும் அந்த கல்ச்சர் வரல. ஏன்னா ஹீரோஸாக தான் பாசிட்டிவாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. மற்ற சில ஆக்டர்ஸ் வெறும் நெகட்டிவாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மக்கள் நீங்கள் எப்படி நடித்தா கூட அவங்க ஏற்றுப்பாங்க. இப்போ பில்லாவில் அவங்க அப்ரிஷியேட் பண்ண காரணமே நான் பாசிட்டிவ் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருந்த டைமில் நான் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணும்போது அது ரிஸ்க்காக எடுத்து நான் பண்ணுறதும் அது நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ ஆடியன்ஸ் மக்கள் இன்றைக்கி மக்கள் ஐ திங்க் தேர் அப்ரிஷியேட்டிங். ரொம்ப படிச்சிருக்காங்க, சினிமா பற்றி நல்லா தெரியும். ஸோ நம்ம ஒரு 20 years பேக் எப்படி ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ சினிமாவில், இப்போல்லாம் அது கிடையாதுங்க. ஸோ தே ஆர் வெரி ஷுவர். மக்கள் தே ஆர் ஷுவர் அவங்களுக்கு நல்ல சினிமா பார்க்கணும், ஆக்டர்ஸ் நல்லா நடிக்கணுங்கிறது. ஈவன் 36 வயதினில் கூட அது வில்லனாக கிடையாது, அதுவும் நெகட்டிவும் கிடையாது. பட் அதில் ஒரு ஷேடு இருக்குது, நெகட்டிவோட ஷேடு இருந்தால் கூட அந்த படத்தோட அவுட்கம் எனக்கு ஃபேன்ஸ் டபுளாக தான் ஏறிடுச்சு, தவிர என்னை யாரும் வெறுக்கலை. நம்ம நினைக்கிற எல்லா படமும் நல்லா விஜய் போனோம், சில படங்கள் அப்படி போகிறதில்ல. பட் மஷாலா என்னோடய படங்கள் நான் பண்ணது லிமிட்டடான இருந்தாலும் ஓரளவுக்கு எபவ் ஆவரேஜாக போயிருக்கு, பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஐ ஆம் ஒன்லி லுக்கிங் ஃபார் சம் டிஃப்ரென்ஸ். ஆஸ் அன் ஆக்டர் என்னால் போன படத்தை விட இந்த படத்துக்கு என்ன புதுசாக இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியும். நான் நிறைய பெரிய ஹீரோக்கள், இப்போ இருக்கிற லெவலில் பொசிஷனில் இருக்கிற பெரிய டைரக்டர்ஸு, அவங்க படங்களெல்லாம் நிறைய நான் கேட்குறது உண்டு. ஆனால் நான் ரெஃப்யூஸும் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஜஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த படத்தில் நடிக்க சொன்னாலாம் நான் பண்ணுறதில்ல. நான் ஸ்கிரிப்ட் படிப்பேன், எல்லாம் படிப்பேன். அதுக்கு தகுந்த டைரக்டருக்கு அந்த மைண்ட் மென்டாலிட்டி இருந்தால் தென் ஐ வில் ஒர்க்.